சினிமா துணை நடிகைகள்லாம் கூட்டு வந்து குத்தாட்டம் போட்டு கூட்டம் வாழ்றதுக்கு ஒரு முயற்சி, கூட்டத்துக்கு வரவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டத்துக்கு ஒரு முயற்சி. இவங்களுடைய கொள்கைக்கு எந்தவித கூட்டமும் தமிழ்நாட்டில் இல்லை. திமுக காரங்களே பெருசா கூடல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் திமுகவுக்கு. மிகப்பெரிய விப்புரா நடத்தும் போது குற்றவாளி ஒருவர் நடத்தக்கூடிய விழாவுக்கு நம்ம போறதான்னு சொல்லி திமுகவினரே நிறைய பேர் வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒன்லி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த வருமானத்தின் மூலம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஏற்பாடு செந்தில் பாலாஜி செய்யும் போது, இதே செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்லாம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து முன்னாடி பேசின காணொலிகள்லாம் நம்ம சமூக இதழில் பார்க்குறோம். முப்பெரும் விழா அதில் வைக்கக்கூடிய பேனர்லேயே தமிழ் மொழியில் தவறாக எழுதியிருக்காங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான். சொல்லப்போனால் இவர்கள் வந்து தமிழை அழிப்பதற்கான முயற்சியை செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரி கூட இதில் இப்போ பார்க்குறோம். நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் தான் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நேற்று வந்து தமிழ்நாடு அதிர்ந்து போற அளவுக்கு கரூர்ல முப்பெரும் விழா வந்து திமுக நடத்தியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கூட்டம் கொட்டுன்னு எதிர்பார்த்தாங்க, மழை தான் கொட்டுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? மழை கொட்டாட்டாலும் அங்கே கூட்டம் இருந்திருக்காதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்காக சினிமா துணை நடிகைகள்லாம் கூட்டு வந்து குத்தாட்டம் போட்டு கூட்டம் வாழ்றதுக்கு ஒரு முயற்சி. அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க, சேர்லலாம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கிறது ஒரு முயற்சி, கூட்டத்துக்கு வரவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டத்துக்கு ஒரு முயற்சி, இப்படி பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் கூட இந்த திமுக மேலே மக்கள் கடும் அதிருப்தியாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு வந்து மக்கள் யாரும் வரல அப்படிங்கிறது தான். மழை பெய்யுதுங்கிறது கொஞ்ச நேரம் தானே. அப்படி இருக்கும்போது மழை பெய்யாவிட்டாலும் கூட்டம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள கரூர் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக தாவேக்கா வந்து மாநாடு நடத்துச்சு, பிரச்சாரம் நடத்துச்சு, அதுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர்னு தாவேக்கா தலைவர் விஜய்க்கு அப்படின்றத பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணல. இங்கே வர கூட்டம் எல்லாம் கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத கூட்டம், நம்ம நடத்த போகிறோம் முப்பெரும் விழா, அதுக்கு வர கூட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சகர்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களே சார். அதாவது தாவேக்காவுக்கு வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருக்கு வந்து கூட்டம் போடுறது இயல்பான ஒரு விஷயம் தான். நடிகர்கள் யாராக இருந்தாலும் கூட்டம் கொடுங்கிறது கரெக்டு. அதே சமயத்தில் கொள்கைக்காக கூடுற கூட்டம் வந்து நமக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கொள்கைக்கு எந்தவித கூட்டமும் தமிழ்நாட்டில் இல்லை. குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய 4 வருஷம் வந்து அவங்க ஆட்சி சரியில்லை, சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறனால திமுக எங்கே கூட்டம் போட்டாலும் கூட்டம் கூடாது அப்படிங்கிறது தான் முதல்வருடைய நம்பிக்கையை தாண்டி அங்கே மக்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. திமுக காரங்களே பெருசாக கூடலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் திமுகவுக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? காரணம் என்னென்னா, இப்போ செந்தில் பாலாஜி வந்து குற்றம் செய்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விப்புரா நடத்தும் போது குற்றவாளி ஒருவர் நடத்தக்கூடிய விழாவுக்கு நம்ம போகிறதான்னு சொல்லி திமுகவினரே நிறைய பேர் வரல அப்படிங்கிறதான பார்க்குறோம். இப்போ திமுகவில் எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் இதோ செந்தில் பாலாஜியோட சீனியர்லாம் இருக்காங்க. செந்தில் பாலாஜியில் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அவங்க கட்சியிலே தொட்டு இருக்கவங்களை வச்சு ஒரு முப்பிரவணம் நடத்தியிருந்தா கூட சரி, நடத்தக்கூடியவர் வந்து ஒரு திமுகவோட தீவிர தொண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டம் கூடும். அதாவது ஒன்லி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த வருமானத்தின் மூலம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஏற்பாடு செந்தில் பாலாஜி செய்யும்போது திமுகவினரே அதை விரும்பல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அதான் சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார், பல தடைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று இன்னைக்கு கோடு போட சொன்னால் ரோடே போட்டிருக்காரு, அந்த ரோட்டு மேலே தான் நானே வந்தேன் அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ பெருமையாக பேசியிருக்காரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேர் 2 பேருமே என்ன விமர்சனம் செஞ்சுக்கிட்டாங்க, நீ இது பண்ணியிருக்க அது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னணியில் என்ன காரணமாக இருக்கும்? அதாவது திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க கட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும், வேற ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் விமர்சிக்கிறாங்க. இதே செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்லாம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து முன்னாடி பேசின காணொலிகள்லாம் நம்ம சமூக இதழில் பார்க்குறோம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தன்னுடைய கட்சிக்காரர்களை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. நம்ம கட்சிக்காரர்கள் நம்ம புகழ்ந்து பேசுறது இயல்பான ஒன்று தானே, அந்த அடிப்படையில் பேசுகிறாரு. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எந்தவித ஒரு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதும் திமுகவினரே அவர் மேலே கடும் அதிருப்தியாக இருக்கிறாருங்கிறது தான் இந்த முப்பெரும் விழாவில் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஒன்றும் இல்லை, ஒரு பேனர் வைக்கிறாங்க, தமிழ்னு சொல்லி நாங்கள் தான் தமிழை காத்தோம், தமிழை வளர்த்தோம், தமிழை பற்றி எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், தமிழ்நாடுன்னு பேர் வச்சு நாங்கள் தான் சொல்லி தற்பெருமை பேசிக்கக்கூடிய திமுகவுடைய முப்பெரும் விழா அதில் வைக்கக்கூடிய பேனர்லேயே தமிழ் மொழியில் தவறாக எழுதியிருக்காங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான். சொல்லப்போனால் இப்போ ஒரு சாதாரண ஒரு கட்சி கூட்டம்னா கூட
இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது இயல்பு. ஒரு முதல்வர் கலந்துக்கக்கூடிய நிகழ்வு, அதில் எல்லாமே அரசு அதிகாரிகளும் அதை செக் பண்ணியிருப்பாங்க. திமுகவில் உள்ள மாவட்ட செயலர்லேருந்து நிர்வாகிகள் எல்லாருமே செக் பண்ணி, அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி தவறுகள் வருதுங்க என்பது இவர்கள் வந்து தமிழை அழிப்பதற்கான முயற்சியை செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரி கூட இதில் இப்போ பார்க்குறோம். பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கு வந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த திமுகவினரே தமிழை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். முதல்வர் வந்து அவருடைய கட்சிக்காரரை அவர் புகழ்றது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இல்லை சார், இப்போ பேனரில் பிரிண்ட் அடிக்கிறாங்க, அது பிரிண்டிங்கில் ஏதோ 1-2 தவறுகள் நடக்க தான் செய்யும். அதுக்கு திமுக தமிழ் அழிக்குதுன்றதை எப்படி எடுத்துக்கணும்? நீங்கள் ரோட்டில் போகிற குப்பனோ சுப்பனோ இந்த மாதிரி தவறுகள் செய்திருந்தால் அது வந்து இப்போ பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. இவர் வந்து ஒரு திமுகவுடைய தலைவராக மட்டும் கலந்துக்கிட்டால் நீங்கள் சொல்கிறது சரி. அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? இதே வேற ஒருத்தர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி. முதல்வர் மற்றும் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் கலந்தக்கூடிய நிகழ்ச்சியிலேயே இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னா இவங்களுக்கு தமிழ் மேலே என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போது இதை 2 விதமாக எடுத்துக்கலாம் சார். இந்த தாவேகா மாநாடு ஒரு பக்கம், இந்த திமுகவுடைய பொதுக்கூட்டம் ஒரு பக்கம். இது 2க்கும் இடையில என்ன ஒரு விஷயம்னா, எடப்பாடி அவர்கள் என்னெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறாரோ அதே தான் விஜய் அவர்களும் பேசியிருந்தார். இப்போ இவங்க வந்து விஜய்க்கு டைரெக்டாக கவுண்டர்ஸ் எதுவுமே திமுக சார்பில் எதுவுமே பண்ணவே ஆரம்பிக்கலை. ஸோ இவருக்கு யாருடைய ஓட்டுகள் பிரியும்? யாருக்கு? தாவேகா தலைவர் விஜய்க்கு. தாவேகாவுடைய ஓட்டு வந்து அவருக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள், அவர் சார்ந்த மீனவர்கள் ஓட்டுகள், அவங்க சார்ந்த பிள்ளைமார் சமுதாய ஓட்டுகள், இந்த மாதிரியான ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடிக்கு ரசிகர்கள் ஓட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். இப்போ கமலஹாசன் போன தேர்தலில் நின்னார், அவர் வந்து 3.83% ஓட்டு வாங்கினார். அவர் சார்ந்த இந்த ஜாதிய ஓட்டு வந்து ஒரு 2% போனாலும் அவருடைய ரசிகர்களுக்கு ஓட்டு ஒரு 1.83 தான். அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு அதிகபட்சம் 4% ஓட்டு வரதே பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கப்படுது. சொல்கிறவங்க வந்து கூட்டம் கூடுதுன்னு ஒரு வடிவேலாக இருக்கட்டும், இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டம் போட்டால் அது கண்டிப்பாக கூட்டம் கூட தான் செய்யும். இப்போ நடிகர் சூரிய இருக்கார், அவர் மதுரையில் வந்து ஒரு மாநாடு நடத்தினா விஜயோட அதிக கூட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சாதி பின்னணி, மக்கள் தொகை அதிகமான பின்னணி உள்ள சாதியை சேர்ந்தவர்கள். இவருக்கு அந்த மாதிரி இல்லைனாலும் தமிழ்நாட்டில் பரவலாக ரசிகர்கள் இருக்கிறதுனால இவருக்கு கூட்டம் கூடுது. ஆனால் அது ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ திமுக தலைமை விஜய்க்கு நேரடியாக பதில் கொடுக்காம அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களை வச்சு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்காங்கன்னா, நமக்கு இணையானவர் விஜய் கிடையாது அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. அது வந்து அவங்கவுங்களோட மனநிலை. இப்போ வந்து ஸ்டாலினை வந்து யார் விமர்சித்தாலும் அவர் அதுக்கு பதிலடி கொடுக்கறது கிடையாது. இப்போ சீமானே எவ்வளோ விமர்சிக்கிறார், அவருக்கும் பதிலடி கொடுக்குறாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு முதல்வர் நம்ம இவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமாங்கிற அந்த அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதான் சார், இப்போது திமுக டைரெக்டாக தாவேகாவை தாக்குறது கிடையாது. இவ்வளோ நாள் வந்து சீமான் அண்ணன் என்னோட தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், அதுக்கு முன்னாடி திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ திமுகவை பெருசாக விமர்சனம் பண்ணுறதே கிடையாது, லைட்டாக தொட்டுட்டு வராரு. தாவேகாவை கடும் விமர்சனம் செய்கிறாரு. இவர் திமுகவோட பீட்டிமா இயங்குமோ அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே. இல்லை, அதாவது இதில் எப்படி பார்க்கணுன்னா, சீமானனை பொறுத்தளவுக்கு எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த டைமில் விஜய் அதிகமாக விமர்சனம் பண்ணுறதுனால நமக்கு அது அப்படி தெரியுது. விஜயை பொறுத்தளவிற்கு அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, தமிழ் தேசிய அரசியலுக்கு வருவார், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலில் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பாரு. அவர் வந்து பெரியாரையும் என்னுடைய கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு, காமராஜரையும் கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு, வேலு நாச்சியார் கொள்கை தலைவர் இப்படி வச்சுட்டு எல்லாருமே முரண்பட்ட தலைவர்களெல்லாம் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணும்போது அவருக்கு அது பிடிக்கல. ரெண்டாவது திராவிடத்தை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இவருடைய கொள்கை. அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் வந்து இப்போ அவர் வந்து திராவிடத்தை கொஞ்சம் கையில் தூக்குறதுனால அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் இவர் சொல்லும்பொழுது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இருமுனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இவர் பேசுறதுலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியோ அப்படின்ற மாதிரி தான் தோணுதே. இல்லை, அதாவது புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற யாராக இருந்தாலும் நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, கமலஹாசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்த உடனே அந்த டிவிலெலாம் அடித்து உடைச்சாரு. அந்த நம்ம இலவசமாக கொடுக்குற டிவிலாம் உடைச்சிட்டு வாரிசு அரசியலை ஒழிப்போம் அது இது அப்படின்னு சொன்னார். கடைசியில் என்ன பண்ணார், வாரிசுக்கிட்டே போய் காலில் விழுந்து எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க, நாங்கள் ஒரு எம்பி தொகுதியில் கூட போட்டியிடலை, தேர்தலே போட்டியிடல, எங்களுக்கு ஒரே ஒரு எம்பி கிடைச்சா போதுங்கிற அடிப்படையில் அரசியலை விட்டு அவங்க திமுக கூட ஐக்கியம் ஆகிட்டாங்க. விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி எங்களுக்கு வந்து திமுக தான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறது. அவரை வந்து திருப்பி பார்க்கணும், நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னதுன்னா அவரை 4 பேர் மதிப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் அரசியல் கட்சி தலைவராக அவர் சொல்கிறாரு. சீமானுக்கும் அவருக்கும் போட்டி அப்படிங்கிறது வந்து இவர் வந்து சினிமா சார்ந்த அரசியல் பண்ணுறாரு, அவர் வந்து கொள்கை சார்ந்த அரசியல் பண்ணுறாரு. அதனால் இவங்களுக்கு போட்டி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்குள்ளது கிடைக்கும். விஜய் வந்து 4% ஓட்டு தாண்டதே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இந்த சூழலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா அவர் கான்ஃபிடண்டா என்ன சொல்றாருன்னா, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாறும்ன்ற மாரி விஜய் சொல்லியிருக்காரு. இல்ல அது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல. முதல்ல எனக்கு தன்னம்பிக்கை இல்லாம, நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இல்லாம, நான் எப்படி நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்ல முடியும். அவருடைய தன்னம்பிக்கைய அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா மக்களுடைய கருத்து என்ன? மக்கள் வந்து ஒரு நடிகர பார்க்கறதுக்காக கூடக்கூடிய இப்ப திருச்சியில பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய இடங்களுக்கு வர்றதாக விளம்பரம் செய்யப்பட்டு, அவர் பல இடத்துக்கு போல. அவர பார்க்கணும்னு வந்த பொதுமக்கள்லாம் வந்து விஜய வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி, நாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டோம். நாங்க ஒரு நடிகர் முறையில அவர பார்க்க வந்தோம் அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெற்றி பெறுவாரா? இல்லையாங்கிறது அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு தான் போகும். இப்போ இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இன்னும் ஆகவே இல்ல. இப்போ மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கமா அரசியல் கட்சி தலைவர் போராட்ட களத்துக்கு சென்று ஆதரவு குடுக்கிறது தான் இயல்பான விஷயம். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க? அவங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இப்ப நேத்து கூட பாருங்க, பெரியாருடைய பிறந்தநாள். பெரியாருடைய பிறந்தநாளுக்கு ஒரு சின்ன சிலைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஒரு மாலையை போட்டு அதை Facebook, WhatsApp, Twitterல போட்டு அதை செய்தியாக்குறாங்க. அப்படி இருந்தா அவரை எப்படி மக்கள் தலைவரா மக்கள் பார்ப்பாங்க? அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைக்காகவும் தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளத்துல அவங்க அந்தந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும், புகழ் வணக்கம் செலுத்தணும், அந்த மாதிரி செலுத்தினா தானே அவரை ஒரு இயல்பான தலைவரா பார்க்க முடியும். இவர் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தானே மக்கள் பார்க்குறாங்க இப்போதைக்கு. இல்ல சார், அவர் வந்தா கட்டுக்கடங்காத கூட்டம் மாரி தான் நம்மளாலே பார்க்க முடியுது. அதனால கூட இந்த மாரி பண்ணியிருக்கலாம்ல. கட்டுக்கடங்காத கூட்டம் வரதான் செய்யும். வர்றத வந்து எப்படி சரி செஞ்சு எப்படி வந்து மக்களை சந்திக்கிறதுங்கிறதுனா திட்டமிடுறது தானே ஒரு தலைவருக்கு வந்து வெற்றி தரும். நீங்க அதுக்காக கூட்டம் வரும் கூட்டம் வரதுக்காக வீட்டுக்குள்ளேயோ ரூமுக்குள்ளேயோ இருந்துக்கிட்டு ஒன்லி ட்விட்டர்ல மட்டும் அரசியல் பண்ணா மக்கள் எப்படி அவரை விரும்புவாங்க? திரையில பார்த்தவரே நேர்ல பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுது. அது வந்து ஓட்டா மாறணும்னா அவர் மக்களோட நின்று மக்கள் பிரச்சனைக்காக நிற்கணும் இல்லையா? அதை எதுவுமே செய்யாம இப்போ நான் வந்தா கூட்டம் வந்துருன்றதுக்காக ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது. இப்போ இமானுவேல் சேகரனுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. அது வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி கடுமையான சர்ச்சைகளை நம்ம முகநூலில் பார்க்குறோம். நேரடியாக அவர் சார்ந்த பரமக்குடிக்கோ இல்லை சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லி இவங்க கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் அவர் வந்து போக போக பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியும். சார், இப்ப இந்த முப்பெரும் விழாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தான் முற்றிலுமா மையப்படுத்தினாங்க. ஏற்கனவே அவர் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்கள் எல்லாம் அதிருப்தியில தான் இருக்காங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் கூட இருக்கட்டும். இந்த நிலையில இவரை முன்னிலைப்படுத்துறது அடுத்த ஒரு கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் மஸ்கா போடுறாங்களோ அப்படின்ற ஒரு இதை ஏற்படுத்துதே சார். இல்லை, செந்தில் பாலாஜியை வச்சு கட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நிறைய வருமானங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு சம்பாதிக்கிற வருமானம், இந்த மாதிரி பல்வேறு வசூல் செய்கிற டெக்னிக்கெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும். அப்படிங்கிற விஷயத்தில் அவருடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம வந்து பணத்தை டாஸ்மார்க் வந்து வாங்கி மக்களுக்கு வந்து வாக்குக்கு பணம் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழலில் திமுக இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி அவர் மூலம் வரக்கூடிய பணத்தை வச்சு எப்படிலாம் ஓட்டை வாங்கலாங்கிறதுக்காக அவரை புகழ்ந்து பேசுவதும் அவரை முன்னிலைப்படுத்துவதும், அதாவது கோர்ட்லேயே வந்து அமைச்சர் பதவி நீக்கின ஒருத்தரை முன்னிலைப்படுத்துறதுங்கிறது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு அவருக்கு திமுகவுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பும், அவங்களுக்கு ஆதரவு குறையும் அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்காம அவருக்கு வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு அவரை எப்படி முன்னிலைப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை திமுகவும் திமுக தலைவரும் செய்கிறத வந்து மக்கள் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கிடல. அது வரக்கூடிய தேர்தலில் தெரியும். இப்போ அவரை சட்டமன்ற உறுப்பினரா கரூர் தொகுதியிலே நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வாக்குகளை செலுத்துவாங்களா? கண்டிப்பாக செலுத்த மாட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து போன எலெக்ஷன்லேயே என்ன சொன்னாங்க, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஆற்றுல இருக்க மணல் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துகிட்டு லாரியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், அமைச்சர் தான். ஏற்கனவே மக்கள் வந்து திமுக வேலையே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதுவும் தவறு செய்ததுக்காக சிறை தண்டனை அனுபவித்த ஒரு அமைச்சரை வந்து மறுபடியும் எப்படி அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? நிச்சயம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதற்கான சூழல் இப்போ கிடையாது. இவங்க அதை தாண்டி இவருடைய அறிவை பயன்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய கையூட்டு பணங்களை எப்படிலாம் செலவு பண்ணலாங்கிற அடிப்படையில் தான் இந்த முப்பெரும் விழாவுக்கு அவர் முன்னிலைப்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறோம். இல்லை சார், இப்போ கரூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டை தான். அவரை தாண்டி யார் அங்கே ஒரு பிரதிநிதியாக நிற்க வைக்க முடியும்? அதாவது தேர்தல் அரசியலில் இவருடைய கோட்டை அவருடைய கோட்டைலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர்கள் பல பேர் தோற்ற வரலாறுலாம் இருக்குது. அதுவும் நியாயமான நீதிக்காக பெயர் பெற்ற தலைவர்கள் தோற்ற வரலாறுலாம் இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வேட்பாளரே அவரை படுதோல்வி செய்கிறதுக்கு தேவைப்பட்ட டெபாசிட் இலக்கு செய்கிறதுக்கு கூட மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா முடியும். இது வந்து ஜனநாயக நாடு. அதனால் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை அவர் தோற்றதில் ஏன் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எலெக்ஷனில் தோற்றுருக்க வரலாறுலாம் இருக்கா இல்லையா?
அதனால இவர் தோப்பாரு, இவர் ஜெயிக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது. மக்கள் முடிவெடுத்தால் ஊழல்வாதிகள் என்று ஊழல்வாதி அவருடைய இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்தால் அவரை வந்து எலெக்ஷன் நின்றால் படுதோல்வி அடையாதே செய்வார். சார் இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளோ கட்சிகளை பத்தி பேசிட்டோம். அதிமுகவுடைய செயல்பாடுன்றது சமீப காலங்களா மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா அவர் நடத்தக்கூடிய பிரச்சாரத்துக்கா இருக்கட்டும், போகக்கூடிய தொகுதிகளா இருக்கட்டும், அங்க எல்லாருமே அவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ அன்பா அவரை வரவேற்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த தேர்தல் அதிமுகவுக்கு எந்த மாதிரி இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட ஒரு 10 நாள் கெடு கொடுத்ததுக்கு முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆளுமையான தலைவர்களை தான் மக்கள் விரும்புவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ பாஜக, அதிமுக கூட்டணி மற்றும் அதை சார்ந்த நிறைய கட்சிகள் வரப்போகுதுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அவருடைய ஆளுமைங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கார். அவர் வந்து அவரை நம்பி போனவங்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவர். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இவங்க 18 பேர் வெளியே போகும்போது ஓபிஎஸ் கூட வெளியே போன ஒரே ஒரு அமைச்சர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்கள். அவர் அப்போ வெளியே போகும்போது கல்வித்துறை அமைச்சர்லேருந்து வெளியே போனார். அதற்கப்புறம் இவர் பேரங்கள் பேசி பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் துணை முதல்வர் ஆகும்போது அதே பதவியை அவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கணுமா இல்லையா? தன்னை நம்பி வந்தால் மாப்பா பாண்டியராஜனுக்கு வெறும் தமிழ் வளர்ச்சின்னு சொல்லி ஒரு டம்மி அமைச்சர் போஸ்டிங்கை கொடுத்துட்டு நல்லா வளம் கழிக்கக்கூடிய இலாக்காக்கெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டார். தன்னை நம்பி வந்த ஒரு அமைச்சருக்கு அவர் ஏற்கனவே வகித்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாத முதுகெலும் பெற்ற பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்களை அதிமுக தொண்டர்கள் 100% ஏற்கனவே புறக்கணிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் தன் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் செய்கிறது தப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நியாயமாக ஒரு போல்டாக ஒரு முடிவெடுத்த பழனிசாமி நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நம்ம எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், தான் தெரியும். நிச்சயமா சார், எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.